உள்ளமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். ஓம் சூளாமணியே சுடரொளி போற்றி. ஓம் சூழ் கொண்டுலகெலாம் தோற்றினாய் போற்றி. ஓம் திருநிலை நாயகி தேவி போற்றி. ஓம் மலர்தல் கூவிதலில் மணமலர் போற்றி. ஓம் கலையாய் கனிந்த தலைமகள் போற்றி. ஓம் மலைமகள் அடிப்பணி நலமகள் போற்றி. ஓம் மலையத்து வசன் மகளே போற்றி. ஓம் நாற்பெரும் பயந்தரும் நன்காய் போற்றி. ஓம் எங்கும் நிறைந்த இன்பொருள் போற்றி. மண்ணொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி. शुक्लांबरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य सर्वभक्त्या पारिहत्या परशतं विघ्नं निघ्नं सहस्रं विश्वक्षेणं नमाश्रये. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. आदित्याय च शोभाय मंगलाय बुधाय च गुरु शुक्र च नित्यश्च राघवे केतवे नमः. ओम अधिक्रूर महाकाय कल्पान्तः तगनो भव भैरवाय हृदुभ्यां मनुज्ञां
साधु वर्गिणी गंगा गंगे योपूजा योजनाराप्सदैरपि मुच्यते सर्वपापेभ्यः विश्वलोकं च गच्छति शतमानं भवति शतायुः पुरुषशतेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति शतमानं भवति शतायुः पुरुषशतेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति समायुष्यमाराह्यमावीदा शोभामानं महीयते नाट्यं धनं वधुं भगवत्प्रलाभं संवत्सरं दीर्घमायुः ॐ शान्ति शान्ति शान्तिः. பகவான் கிருபையால வாழ்க்கையில உனக்கு எல்லா தோஷமும் நிவர்த்தியாகி இனிமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தாமா இருக்கணும். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா. क्षत्रस्य राजा वरुणोऽधिराजः नक्षत्राणां शतभिदग्प्रतिष्ठः तौ देवेऽप्यगृणुतो दीर्घमायुः पद्मानने पद्मविपद्मपत्रे पद्मप्रिये पद्मदलायताक्षी. அப்பா, என்னம்மா? ஏன்பா இங்க வந்துட்டீங்க? சாமி கிட்ட என் குறைய சொல்லலான்னு வந்தேம்மா. எல்லாம் தான் சொல்லியாச்சே, இனிமே சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? கல்யாணம் ஆகாம இருக்கும்போது அடுத்தவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை எந்த ஒரு தகப்பனுக்கும் வரக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேம்மா. ஒரு வகையில உன் கல்யாணத்துக்கு நானே தடையா இருக்கேனம்மா. சச்சா, என்னப்பா நீங்க என்னையும் ஒரு பொண்ணா நினைக்கிறீங்க? உங்க மூத்த பையனை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா உங்க லட்சியத்தை அவன் நிறைவேற்றிருக்க மாட்டானாப்பா? ஒரு தகப்பனா என் கடமையை நான் செய்யலையேம்மா. செஞ்சிட்டீங்கப்பா. நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, நல்ல அறிவை கொடுத்துருக்கீங்க. ஆனா ஒரு தகப்பனா இன்னும் ஒரு பொண்ணு கூட என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேம்மா. வருத்தப்படாதீங்கப்பா. அதுக்காக தானே கோயிலுக்கு வந்திருக்கோம். எப்படி இன்னொரு மாசத்துல சுமித்ராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிரும்பா. பவித்ராவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில நல்ல வேலை வாங்கி கொடுத்துடுறேன். ருத்ராவை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அவ நல்லா படிச்சிட்டு இருக்கா. எப்படியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாப்பா. என்னம்மா நீ எப்பவும் மற்றவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கியம்மா. உன்னை பத்தி நினைச்சு பார்க்கவே மாட்டியா? உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அப்பா, நீங்க ஆசைப்படுற மாதிரி என் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம லட்சியம் அவங்களுக்கு பிடிக்கணும். அப்படியே நம்ம லட்சியம் அவங்களுக்கு பிடிச்சாலும் அந்த லட்சியத்தை நான் நிறைவேற்ற அவங்களும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமாப்பா? அப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டானா என்ன? கிடைப்பா. அப்படியே கிடைச்சா நிச்சயமா அவன் நல்லவனா தான் இருப்பான். அப்படிப்பட்ட நல்லவனை நம்ம லட்சியத்துல இழுத்து நாம ஏன்பா கஷ்டப்படுத்தணும்? ஆக மொத்தத்துல நீ நினைச்சத முடிக்காம விட மாட்ட. அப்பா, உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றுற வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. அம்மா, என் அப்பாவை மறுபடியும் பணக்கார அப்பாவை பார்க்கணும். அது வரைக்கும் நான் உங்களோட ஸ்டூடெண்ட், நீங்க என்னோட வாத்தியார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பா. என்னம்மா? நாம மெட்ராஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்து வீட்டுக்கு போய் ஒரு நாளாவது தங்கிட்டு போலாம்ப்பா. ஏம்மா? எப்படியும் நாம அந்த வீட்டை விற்க போறோம். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இருந்த திருப்தியாவது இருக்கும்பா. அதுவும் சரிதாம்மா. அப்படியே பத்திரத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிடலாமா?
வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா வாங்கம்மா. வணக்கம் குமரப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நேர மாசமா இருக்காம்மா. உங்களை பார்க்கணும்னு சொன்னாம்மா. பாப்பாவை சின்ன குழந்தையில பார்த்தது இப்போ எவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அடையாளமே தெரியலைங்களா? வண்டியில லக்கேஜ்ல இருக்க எடுத்து சரிம்மா. வணக்கய்யா. வா குமரப்பா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, இருக்கேன். அதான் இந்த வீட்டையே விற்கிற அளவுக்கு வந்துட்டேனே. ஆமா, உன் சம்சாரம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கா ஐயா. நேர மாசமா இருக்கிறா. இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறந்துரும் ஐயா. அப்படியா? ஆமாங்க. ஜாக்கிரதையா பாத்துக்க. ஏற்கனவே 2 பொண்ணு, இப்போவாவது பையன் பிறக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வரங்க ஐயா. கொல்லப்பக்கம் இருக்குன்னு அப்பா சொன்னார்ல, வா வா போய் போய் பார்க்கலாம். பார்க்கலாம். அக்கா, இவ்ளோ பெரிய வீட்ல தாத்தா மட்டும் தனியா இருந்தாரு, அப்பா இல்ல? அவளை கேட்டு எப்படி தெரியும்? போய் அப்பாவுக்கு எழுப்பு. ஆமா, உனக்கு மட்டும் தெரியும். ஆமா, ஏய் ஷூ சைலண்டா இருங்க. அக்கா, வண்டியில வரும்போது நீ அப்பாவை கவனிச்சியா? இல்லையே. ஏன்? இந்த வீட்டை விக்கிறதுல எங்களுக்கும் வருத்தம் தான்ப்பா. வருத்தம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மறுபடியும் இந்த வீட்டை பார்த்ததும் பழைய ஞாபகங்கள், எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஏன்பா, நாங்க வருத்தப்படுவோமோன்னு மறைக்கிறீங்களா? 4 பொண்ணுங்களை பெத்துட்டோம். அதனாலதான் அந்த வீட்டை விக்கிறோன்னு நீங்க என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுப்பா. அதுதான்ப்பா எங்களுக்கு வேதனையை கொடுக்கும். இல்லடா, நான் என்னைக்குமே அது மாதிரி நினைச்சதில்லை. இனிமே அது மாதிரி நினைக்க மாட்டேன். ஏன்னா உங்க 4 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும்பா. நாங்க 4 பேரும் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டோம்பா. உங்களுக்கு பையன் இருந்திருந்தா உங்களை எப்படியெல்லாம் கவனிச்சிருப்பானோ அதை விட அதிகமா நாங்க உங்களை பாத்துக்கிறோம்பா. கார் சத்தம் கேட்டுது. நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா வீட்டை விப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆடி போயிட்டேன். 5 பொண்ணுங்களை பெத்தா அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. ஆனா 4 பொண்ணுங்களை பெத்த உங்களுக்கே இந்த கதி. எப்படித்தான் கரை சேர்க்க போறீங்களோ? இந்த வீடு உங்க அப்பா சாம்ராஜ்யம் நடத்தின வீடு. இங்கதான் அவர் உக்காந்தது, நடந்தது, பஞ்சாயத்து பேசினது, வாரி வாரி கொடுத்தது, ஜனங்க வயிற்று பசி ஆத்துனது எல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அக்கா,
நீ இவ்ளோ தூரம் ஆறுதல் சொல்லியும் அப்பா முகத்துல இருக்கிற வருத்தம் கொஞ்சம் கூட குறையலையே. கொஞ்ச நாள் பழகின வீட்டை விட்டு பிரியறதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்பா இவ்வளவு நாளா வாழ்ந்த வீடு, அந்த வீட்டை அவர் வித்துட்டு வரணும்னா அவருக்கு வருத்தமா தானே இருக்கும். உங்களை எல்லாம் படிக்க வைக்கணும், 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த கவலையோட இந்த வீடு கவலை தான் அவருக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அக்கா, நீ மெட்ராஸ்க்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கா. உனக்கும் பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இந்த சுமியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கோவமா வருது. அவன் ஒரு வேலைக்கு போனதா என்னவா? நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுதுல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏன் அவளை திட்டிக்கிட்டே இருக்க? பின்ன என்னக்கா, சொன்னது கேக்குறாளா? அவ இஷ்டப்படியே தான் நடந்துட்டு இருக்கா. நாம அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்காததுனால அவளுக்கு கல்யாணம் நடக்காதோ என்னமோன்னு ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம தான் நடந்துக்கணும். நாம ஒத்துமையா இருந்து இந்த வீட்டையும் நிலத்தையும் எப்படியும் வாங்கியே காட்டணும். நம்ம அப்பாவை பழைய அப்பாவா கொண்டு வரணும். அப்பதான் நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா அக்கா, நிச்சயமா இந்த வீட்டையும் நிலத்தையும் நம்மளால வாங்க முடியும்க்கா. உன் லட்சியத்துல நீ ஜெயிக்கிறதுக்கு நானும் உனக்கு உறுதுணையா இருப்பேன். தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் தான் புள்ள பிறந்துரும். அழுவாதம்மா, அழுவாத தாயி, அழுவாத. மூணாவது பொட்டை புள்ளைய பெத்து வச்சிருக்காளா? ஏற்கனவே 2 பொட்டை புள்ளைய பெத்து வச்சிட்டு எப்படி கரையத்து தெரியல? நான் அவஸ்தைப்பட்டேன். மூணாவது வேணாம்டா, சொன்னா கேளுடா. பொட்டை புள்ளைய பிறந்தா அவருக்கு அவனேடா பண்ணுவா. வேண்டாம்டா டேய், சொன்னா கேளுடா டேய். மூணாவது பொட்டை புள்ளைய பிறந்துருச்சுன்னா அதை கொல்றதுக்காக போறான் தாயி. சொன்னா கேளுடி. ஏய், ஏற்கனவே 2 இருக்குது. அதை காப்பாத்த நான் போதும். இங்க பொட்டை புள்ளைய வச்சிட்டு இங்க பார். இந்த மரியாதைகளை குழந்தை இங்க பார். குமரப்பா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பச்சை குழந்தையை கொல்றதுக்கு போறியே, நீ மனுஷனா மிருகமா? ஏற்கனவே 2 பொட்டை பிள்ளைங்கம்மா. இதே ஆம்பளை புள்ளையா இருந்தா நான் ஏமா கொல்ல போறேன்? அப்போ பெண் குழந்தைங்கிறதுனால கொல்ல போறல? ஆம்பளை புள்ளனா கடைசி வரைக்கும் நம்மள உட்கார வச்சு கஞ்சி ஊத்துவாமா. பொட்டை புள்ளனா நாம இல்லாம உட்கார வச்சு கஞ்சி ஊத்தணும். பெண் குழந்தைய வேண்டான்னு சொல்ற நீ பொண்டாட்டியே வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆம்பளை புள்ளையா பிறந்த எத்தனையோ பேர் வாழ்க்கை பூரா கோழையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொண்ணா பிறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. ஆம்பளை புள்ளைனா உனக்கு கஞ்சி ஊத்துவான், பொட்டை புள்ளைனா நீ கஞ்சி ஊத்தணுங்கிறதுல அந்த காலம். பொம்பளை புள்ளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்கல்ல. பொண்ணா இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு பிடிச்சது சாப்பிடணும், பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் புருஷனுக்கு பிடிச்சது சாப்பிடணும், தாய் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தியாகம் பண்ணுவா. ஆனா உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைனா பிடிக்காது, அப்படிதானே? சம்பாதிக்கிறது என்னமோ ஆம்பளைதான், செலவு பண்றதும் ஆம்பளைதான். ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆம்பளை சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் எடுத்து சேர்த்து வைக்கிறாளே பொம்பளை, அவளை உனக்கு பிடிக்காது இல்ல? ஆம்பளை பிள்ளைனா கஞ்சி ஊத்துவான், ஆம்பளை பிள்ளைனா கொள்ளி வைப்பான், ஆம்பளை பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியே, அந்த ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்கறது பொம்பளை. ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்தா பிடிக்காது இல்ல? 4 பொண்ணுங்களை பெத்த அந்த மலையே கரைச்சி போச்சு. நான் வெறும் மண்ணும்மா, நான் தாங்குவேனாம்மா. இப்ப என்ன, உன்னால குழந்தைய வளர்க்க முடியாது அவ்வளவுதானே? எனக்கு ஏற்கனவே 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இந்த குழந்தையோட சேர்த்து 4வதா நானே வளர்த்துக்கிறேன். பொம்பளை புள்ள பிறந்துருச்சேன்னு கண் கலங்குற வேலைய இதோட விட்டுரு.